வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமரன். லோன் வோட்டர் ஆன் ரிமோட் கேரளா ஹில் டாப் கேரிஸ் வெயிட் ஆஃப் டெமோக்ரஸி. ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு ஆர்டிக்கல். ஒரு கேரளாவில் ஒரு சின்ன மலையில், அதாவது சந்திர மண்டலம்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ அது வந்து தனியாக நம்ம சந்திர மண்டலத்தில் மனிதன் கால் வைத்தால் முதல் கால் மலையாளியாக இருப்பார்னு நம்ம பேசுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது உண்மையிலே சந்திரமண்டலம்னு ஒரு ஏரியா இருக்குது. காந்தலூர், இடுக்கி பக்கத்தில் காந்தலூருடைய பஞ்சாயத்தில் வருது இது. அந்த ஊரில் ஒரு காலத்தில் ஏகப்பட்ட செட்டில்மெண்ட் இருந்து நிறைய பேர் அந்த ஏரியாவில் இருக்க முடியாமல் அந்த டெரைனால் வெளியே வந்துடுறாங்க. அதில் ஒரே ஒருத்தங்க மட்டும் சர்வைவ் ஆகிறாங்க, ஒரு ஃபேமிலி மட்டும். அதில் அம்மாவும் பையனும். அவங்க வந்து அந்த காந்தலூர் போலிங் பஞ்சாயத்தில் வந்து தனியாக வந்து லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸுக்கும் ஓட்டு போட்டாங்க, முந்தின லோக்சபா எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு போகிறதுக்கு செலவு 1000 ரூபா. ஒரு இடத்து நம்ம ஸ்டேட்டில் வந்து ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட போகிறோம். அவங்க 1000 ரூபா செலவு பண்ணி வந்து ஓட்டு போடுற மாரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஓட்டு மேலே, இந்த ஜனநாயகத்து மேலே. நம்ம ஒரு ஓட்டுனால இந்த காந்தலூரில் என்ன ஆயிருப்போகுது, பஞ்சாயத்தில் என்ன ஆயிருப்போகுது, இந்த பார்லிமெண்ட்டில் என்ன ஆயிருப்போகுதுன்னு யோசிக்காமல் அவங்க கஷ்டப்பட்டு நான் ஓட்டு போடுவேன், அதை கன்சிஸ்டண்டாக போடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து இந்த நியூஸ் ஐட்டம் வந்து வெயிட் ஆஃப் டெமோக்ரஸின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது காரணம். டெமோக்ரஸிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய ஓட்டருடைய நம்பிக்கை. அவங்க ஒரு ஓட்டால் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, நடந்துரும். இப்போ அவங்க சந்திரமண்டலத்தில் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வருதோ இல்லையோ, அந்த ஏரியாவுக்கு மாற்றம் வரும்னு ஒரு நம்பிக்கை, தொடர்ந்து ஒரு பிடிவாதமான நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதுதான் வந்து நம்ம டெமோக்ரஸியோடைய வெயிட், டெமோக்ரஸியோட ஹோப்பு. அதில் தான் டெமோக்ரஸியோட ஸ்பிரிட்டும் உயிர் வாழ போகுது. ஸோ இந்த ஸ்பிரிட் வந்து நம்ம மக்களுக்கும், அதாவது 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடாமல் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 1000 ரூபா அவங்க ஜீப்பில் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி கொடுத்து நம்ம ஓட்டு போடணுங்கிற வரும்பொழுது நம்ம டெமோக்ரஸியும், அதாவது தமிழ்நாடு டெமோக்ரஸியும் உயிர் வாழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.